பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. பாருங்க, இந்த பலூனை பிடிச்சுக்கிட்டு நான் பறந்து போறேன். இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நமக்கு இந்த அருமையான பவர் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஜடையால இந்த கல்ல மட்டும் இல்ல மலையையும் அசால்ட்டா உடைக்க முடியும். ஹக்கா நூடல் சிக்கன் லாலிபாப் ஆரம்பிச்சிருங்க. போதும், நிறுத்துங்க. ஓடுறத நிறுத்திட்டு நான் சொல்றதை இப்ப கேளுங்க. நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய பங்களாவை நீங்க ரெடி பண்ணணும். இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் கூட இதுக்கு அப்புறமா எனக்கு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சிட்டி மொத்தம் எனக்கு சொந்தம். இல்ல, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இத யாரு சொல்றது? அங்கிள், இது எங்களோட சிட்டி. இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயா ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட ஏரியாக்குள்ள வந்து யாரும் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காது கேக்குறேன்ல. யோ பெருசு, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்படி ஆக்ஷன் பிளாக்ல எல்லாம் இறங்க கூடாது. தேங்க்யூ சிவா. யோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா அந்த ஆளுங்களாம் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு நம்ம நல்ல பிளான் பண்ணியே ஆகணும். சிவா, சிவா, நீங்க எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? இந்த ஊர் மக்கள் அவங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துட்டாங்க. எல்லாரும் நடுங்கி போய் இருக்காங்க. சிவா, நீங்க உங்க கனத்த குரலை வச்சு உங்க ரெகுலரான டைலாக்க ஒரு வாட்டி சொல்லிதான் பாருங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் அப்படின்னு சொன்னாலே மிச்ச டைலாக் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த 5 பேரும் அவங்களாவே லாக்அப் குள்ள வந்து உட்கார்ந்துட போறாங்க. வேடாப்பா வேடா. இனிமே நான் யாருக்கிட்டையும் அப்படி சொல்ல மாட்டேப்பா. ஏன்னா இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்களோட ஜாடா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. புரியுதா? கேக்குதா அந்த ஜட சத்தம்? அந்த மனுஷாவோட ஜடையில உண்மையிலேயே நிறைய பவர் இருக்கு.
ஜடான ஒண்ணு ஞாபகம் வருது. எங்க ஊர்ல இருக்க வயசான ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. சூனியக்காரங்களோட முடிய வெட்டிட்டோம்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதி மை டியர் ஃப்ரெண்ட், நீ எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுற. என்னது நிஜமாவா? என்ன பண்றது, நான் தான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் ஆச்சே. ஆனா நான் இப்ப என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண? மஞ்சாவ் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பவரே அவங்களோட ஜடையில தான் இருக்கு. ஜடைய கட் பண்றோம், அவங்கள தூக்கி ஜெயில போடுறோம். கிரேட் ரேவா. லடுசிங் அங்கிள், நைட் அவங்களோட பங்களாக்கு போகலாம். இவ்ளோ பெரிய போலீஸா இருந்துகிட்டு நீங்களே பயப்படுறீங்க? இது என்ன ஜடையா இல்ல இரும்பு கம்பியா? கட்டே ஆக மாட்டேங்குது. உங்க எல்லாரோட தைரியத்தை நான் புகழ்ந்தே ஆகணும். சிசரால எங்க ஜடைய கட் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஆனா பாத்தீங்கல்ல, ஜட மேல ஒரு கீறல் கூட விழல. இதுக்கப்புறம் நீங்க புது சிசர்ஸ் தான் வாங்கி ஆகணும். இந்தாப்பா, இந்த யாருக்கிட்ட? அப்ப நீங்க தான் அந்த ஜட வச்ச கேங்கா? இப்பவே ஒரு ராகத்தை பாடி காட்டுறேன். உங்களை துரத்துறனா இல்லையான்னு பாருங்கடா. தாத்தா ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்கே. இவ்வளவு மோசமான ராகத்துல நான் எந்த பாட்டும் கேட்டதே இல்ல. சிக்கன் லாலிபாப், அந்த பாட்டை நிறுத்துங்க போங்க. விடுங்க சொல்றது கேளுங்க. ரொம்ப குச்சிட்டு முட்டாடிக்க திரும்ப வருது. பாடல அது ரொம்ப கூச்சிடுப்பா. விடுங்கப்பா, நான் பாடல இடம் விட்டுடுங்கப்பா. அவங்களோட அந்த ஜடையை நாம கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சொல்றேன் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் மேனேஜர், நீ ரொம்ப புத்திசாலி. நான் கேட்ட பணத்தை மட்டும் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா நீ வாழ்நாள்ல மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க இருந்திருக்கவே மாட்ட. மஞ்சாவ், இந்த பணம் கஸ்டமர்ஸ்லாம் உழைச்சு சம்பாரிச்ச பணம். அது மட்டும் இல்ல, அவங்க இதெல்லாம் நம்பிக்கையோட தான் பேங்க்ல வச்சுட்டு போயிருக்காங்க. உன்ன நான் இதை எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஓ, இந்த சின்ன பையனை புடிங்க, ரொம்ப அதிகமா பேசுறான்.
எதுக்காக இப்படி பண்ணீங்க? எங்களை சேருக்குள்ள விழ வச்சிட்டீங்களா? ஒழுங்கா எங்களை தூக்கி விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, உங்க எல்லாரையும் வெளியில எடுத்து விட்டுறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஜடைகளை நாங்க கட் பண்ணி எடுத்துட்டு வெளியில எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக உங்க முடி முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணிருச்சு. சோ அதனால ரிமூவ் பண்ணிடுறோம். மம்மி, என்னோட கோடாரி உடைஞ்சே போச்சு. என்ன ஆச்சு சின்ன பசங்களா? முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஆனா எல்லா முயற்சியும் கண்டிப்பா ஃபெயில் ஆகதான் போகுது. எங்களை பத்தி என்ன நினைச்சீங்க? இந்த புதைகுழியில இருந்து எங்களால தப்பிக்க முடியாதுன்னா நாங்க நினைச்சோம்னா ஒரே செகண்ட்ல இங்க இருந்து வெளியே வந்துருவோம். வேணும்னா லாஸ்டா ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்க வெளியே வந்துருவோம். தேங்க்யூ மஞ்சூரியன் சார். மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது நான் உனக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸ் லட்டு சிங். இப்ப நாங்க வெளியே வர போறோம். வாங்க. சிவா, முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரலாம். அவங்க எல்லாரும் இப்ப ஓடி போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. இப்ப இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா இந்த சிவாவை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நைட்டே அவனை நம்ம வழியில இருந்து ஒரேடியா க்ளோஸ் பண்ணி ஆகணும். சிவா, ரொம்ப பெரிய ஃபைட்டர் மாதிரி சண்டை போடுற. சின்ன பையன்னு சொல்லாதீங்கன்னு சொல்ற. சரி, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? வெல் டன். பாத்தியா சிவா, நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் தூக்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா அந்த தைரியசாலி லட்டு சிங் எங்க இருக்கா? என்ன விட்டுடுங்க சிவா. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப அநியாயம் தெரியுமா? இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன மட்டும் தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. உடம்பு எப்படி இருக்குன்னு நீ பாத்தியா? டயட்லாம் பண்ணி உடம்பு குறையா. சரி, வாங்க இங்க இருந்து போகலாம். மஞ்சாவ், உன்னால எங்களை ரொம்ப நேரம் இங்க அடைச்சு வச்சிட்டு இருக்க முடியாது. வெளியே வரணும்னு முயற்சி பண்றது முட்டாள்தனம் சிவா. நாங்க இப்ப கொள்ளையடிக்க போறோம். நாங்க திரும்ப வந்து இந்த கதவை திறந்து விடாத வரைக்கும் உங்களால வெளியே வர முடியாது. ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவங்களோட ஜடையை நம்மளால கட் பண்ணவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. ஆனா நம்மளால கட்ட முடியும் இல்லையா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர சிவா? கிட்ட வாங்க, நான் சொல்றேன். சவ் சவ் வாவ் வாவ். நம்ம வழிக்கு தடங்களா இருந்த அந்த சின்ன பையனும் இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கான்.
நாளைக்கு காலையில இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நாம சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. வேதா சிட்டி மக்களை இந்த அளவுக்கு பலகீனமா எடை போடாத. நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மஞ்சாவ். நீங்க வெளியே எப்படி வந்தீங்க? அக்கா நூடல், உங்க பவரை இவனுக்கு காட்டுங்க. என்ன சிவா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? சாரி லட்டு சிங் அங்கிள். மச்சாவ் அங்கிள், உங்க நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப், மசாலா எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நீங்க தான். சிவா, அவங்க ரெண்டு பேரா வந்தாங்க, அதனால அவங்க ஜடியை நீ கட்டிட்ட. ஆனா நான் சிங்கிளா தானே இருக்கேன். என்னோட ஜடியை நீ எப்படிப்பா கட்டுவ? வாவ், சூப்பர் சூப்பர் சிவா. இதத்தான் எல்லாரும் ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. டன் டன். எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சாச்சு. அப்படியே இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுருவோம்ப்பா. வேண்டாம் சிவா, இவங்க எல்லாரையும் நம்ம ஏலியன்ஸ் கிட்டே அனுப்பிச்சிடலாம். ஜாடி நல்லா இருக்கும், ஸ்பேஸ்க்கு அனுப்பிடு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நாங்க பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இந்த கலையை கத்துக்கிட்டோம். மஞ்சா சொன்னதை வேணா நாங்க கேட்டிருக்க கூடாது. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா ஆமா, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இனிமே நாங்க எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டோம், இது சத்தியம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி இந்த கலையை கத்துக்கிட்டீங்கிறப்போ இந்த கலையை நீங்க தப்பான வேலைக்காக யூஸ் பண்ணவே கூடாது. சிவா, நீ சொல்றது சரிதான். ப்ளீஸ் இந்த ஜடியை அவுத்து விடு. நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நாங்க ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் எங்க கலையை யூஸ் பண்ணுவோம். சிவா சிவா, இவன் சொல்ற எதையும் நீ அப்படியே நம்பிடாத. இவங்களை அப்படியே விட்டா இவங்க ஜடையாலேயே என்ன பின்னி பெடல எடுத்துடுவாங்க. லட்டு சிங் அங்கிள், எனக்கு இவங்களோட கண்கள்ல உண்மை தெரியுது. திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? கரெக்டா? தேங்க்யூ சோ மச் சிவா. இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நாங்க எங்க கலையை சொல்லி கொடுப்போம். ஷேக் ஹேண்ட்ஸ். We are friends now. ஷேக் ஹேண்ட் இல்ல, இது ஷேக் ஜட. ஷேக் ஜட. யாருன்னு தள்ளி விட்டது? நான் தான். ஸ்மார்ட்டி, நீயா? நான் தான். நான் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அங்க பெரியவங்களே என்ன பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. என்ன சாதாரணமான பையன்னு நினைக்காத. ஸ்மார்ட்டி, நீ எவ்வளவு வேணாலும் ஸ்மார்ட்டா இருந்துட்டு போ. ஆனா என் சிவா கிட்ட உன்னோட வேலைய காட்டாத. அப்படி இல்ல அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ தான் பயந்து ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கும். அதோ நீயே பாத்துக்கோ, எங்க சிவா வந்துட்டான். அப்படியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. எங்க எங்க எங்கப்பா? சிவா, காப்பாத்து. Thank you சிவா. You're welcome ரேவா. வாவ். என்ன இது?
நீ இப்படிலாம் பொய் சொல்லிருக்க கூடாது. மத்தவங்களையும் தொல்லை பண்ண கூடாது. தொல்லை பண்ணா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். பிளாக் பெல்ட். ஓ, உனக்கு கும்ஃபு கராத்தே கூட தெரியுமா? இப்ப நான் உன்னை என்ன பண்ற பாரு. என்னப்பா ஒரு அடி கூட மேல விழல? ஓரமா அந்த பக்கம் போ. நிறுத்துன்னு சொல்றல. வேண்டாம், கிளாஸ்ல இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. பசங்களா, இந்த பீரியட்ல நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்க போறீங்க. ஏன்னா நான் கான்ஃபரன்ஸுக்கு போக போறேன். நீங்க எல்லாரும் கிளாஸ்ல அமைதியா இருக்கணும், புரியுதா? ஓகே சார். சிவா, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேண்டீனுக்கு போகலாம். இன்னைக்கு சிவா நம்ம சாரால தான் தப்பிச்சான். அப்படி இல்லைன்னா நான் அவனை... சிரிக்கிறத நிறுத்துங்க, வாங்க போலாம். அட, இது என்ன? இந்த ரூம் எதுக்கு லாக்ல இருக்கு? இத பூட்டி தான் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள பல வருஷமா பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பாம்பா? பிரின்சிபல் எதையாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பண்ணிருப்பாங்க. இப்பவே திறந்து பாத்திர வேண்டியதா. என்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. மம்மி, பாம்பு பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்பு. என்னப்பா இவன் பாம்பு பாம்புன்னு பொண்ணு மாதிரி கத்திட்டு பயந்துட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வா வா, நம்ம கேண்டீன் போவோம். போலாம் போலாம். இனிமேல் என்ன பாஸ் கூப்பிட்டு நான் உனக்கு டீ வாங்கி தரேன். பாம்பு, உள்ள பாம்பு இருக்கு. பாம்பு. பாம்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு என்ன வெட்டிட்டு வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு என்ன துரத்துது. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு காப்பாத்துங்க. என் பின்னாடி வராத ப்ளீஸ். போயிடு. காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு யாராவது என்ன காப்பாத்துங்க. பாம்பு என்ன வெட்டிட்டு வருது. பாம்பு மாமி. தேங்க்யூ சிவா, நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும். மத்தவங்கள முட்டாளாக்குறத நீ நிறுத்துறியா? மத்தவங்கள ஏமாத்துனேனா நீ இந்த மாதிரி தான் பிரச்சனையில மாட்டிக்குவ. நான் யாரையும் ஏமாத்தல, உண்மையதான் சொன்னேன். என்ன நடக்குது இங்க? ஏன் பாம்பு பாம்புன்னு கத்துறீங்க? நான் சொல்றது உண்மைதான் சார். அங்க பாம்பு இருந்துச்சு, அந்த லாக் பண்ணி இருந்த ரூம்ல. என்ன, நீ அந்த ரூமை திறந்தியா? இல்ல 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 இல்ல, கீ ஹோல்ல இருந்து நான் உள்ள பார்த்தேன். அப்ப உள்ள பாம்பு இருந்துச்சு. நீ சும்மா பாம்பு பாம்புன்னு கத்தி எல்லாரையும் பயன்படுத்துறேன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணனா நான் உன் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், புரியுதா? நான் உடனே மேல போய் அந்த ரூமை செக் பண்ணி ஆகணும். சிவா, எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட. நான் உண்மையதான் சொல்றேன், உள்ள பாம்பு இருந்துச்சு. சரி சரி, ஓகே, நீ உள்ள போ. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
என்ன இது? அந்த ரோபோட் பி எங்க போச்சு? எதுவும் சரியா தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம். அந்த ரோபோட் பி திடீர்னு எங்க காணாம போயிருக்கோம்? எனக்கு நல்ல இமேஜ் தெரிஞ்சது, ஆனா இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல. திடீர்னு எங்க காணாம போச்சுன்னு புரியல. திடீர்னு காணாம போச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்தது. அது ஒரு பூ மேல சுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து அந்த சிட்டுக்குருவிய அப்படியே பின்னாடி இருந்து முழுங்க பாத்துச்சா. அட ஆதி, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் பா. மை டியர் இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட், நீ பெரிய மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஹே, நான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் தான். பொதுவா அதை நான் வெளியே காட்டிக்கிறது இல்லப்பா. ஆனா எனக்கு ஒரு டவுட், அந்த மிஸ்டரி எப்படி சால்வ் ஆச்சு? ஓ, அப்படின்னா அங்க பாம்பு இருக்கா? அதுதான் ரோபோட் பிய கண்டிப்பா முழுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த விஷயத்த லட்டு சிங் அங்கிள் கிட்ட சொல்லி ஆகணும். அவரு விசாரிச்சு பாப்பாரு. ஹலோ, பொதுவா ஒரு இடத்துல நிறைய பாம்பு இருக்குன்னா அந்த இடத்துல புதையில இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஸ்கூல்ல பாம்பு இருக்கிறது உண்மைன்னா அந்த ஸ்கூல் இடத்துல புதையல் இருக்கும். அப்பனா ஸ்கூலோட இடத்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். நைட்டோட நைட்டா நாம கோட்டீஸ்வரங்களா ஆயிரலாம். எங்க பாருங்க சார், நீங்க ரூமை திறந்து காட்டுங்க. இந்த ரூமுக்குள்ள பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிவா என்கிட்ட சொன்னான். ஆனா நான் இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டேன். நோ 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 நோ, உள்ள பாம்பு இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த ரூமை நானும் திறந்தது இல்ல. ஆனா சார், அந்த பையன் சொன்னதும் நானும் திறந்து பார்த்தேன். ஆனா இந்த ரூமுக்குள்ள எதுவுமே இல்ல சார். நீங்க சொன்னதால திறக்கிறேன். அட, இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு பாம்பு இருந்தாலும் அது இந்த லட்டு சிங்கோட பேரை கேட்ட உடனே காட்டுக்குள்ள சர்ன்னு போயிடும். பாத்துக்கங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓபன் த டோர். நான் விழுந்துட்டேனே. இவ்வளோ பெரிய பாம்பா? இங்க பாம்பு இருக்கு, ஓடிட வேண்டியதா? ஆகா, இங்கேயும் பாம்பா? என்ன பாம்பு என்ன சுத்தி வளைக்குது? எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? எவ்வளவு பெரிய பாம்பு! பாம்பு பாம்பு பாம்பு, எல்லாரும் ஓடிடுங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. நான் ஓடிடுறேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாம்பு இருக்கு, பாம்பு. ஹலோ, வரலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? உங்க மூக்கு ஏன் இப்படி இருக்கு? சிவா, நீ சொன்னது உண்மைதான். அங்க பெரிய பாம்பு இருக்குப்பா. என்ன விட உயரமா இருக்கு. என் மூக்குலயே ஒரே போட்டுருச்சுப்பா. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாரும் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லீவு. ஏய், நிறுத்து. எதுக்காக இப்ப பெல் அடிச்சீங்க? ஸ்கூல்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்க போகுது, அதனாலதான் பசங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. ஸ்கூல்ல ரெனோவேஷன் நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன். போ. அப்படி இல்ல சொல்லிடுறேன். பிள்ளைகளே, ஸ்கூல்ல பராமரிப்பு பணி நடக்கிறதால ஸ்கூலு கொஞ்ச நாளைக்கு லீவு விட்டுருக்கோம். சிவா, நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல? நான் உன்னை ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ அந்த மீட்டிங்க்கு வர வேணாம். இப்ப என்னால ஸ்கூலை திறக்க முடியாது. சார், எதுக்காக ஸ்பெஷலா என்னோட பேரை மட்டும் சொல்லி சொல்றாரு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. சார் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. சிவா, என்ன திடீர்னு பள்ளம் தோன்ற மிஷின் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகுது? அப்படி என்ன உள்ள வேலை பார்க்க போறாங்க? எனக்கு ஏதோ தப்பா தோணுதுப்பா. நாம உள்ள போய் பாத்துடலாம். குட்டி பசங்களா, நீங்க உள்ள போக கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, இந்த நேரத்துல நம்ம திரும்ப போறதுதான் நல்லதுன்னு தோணுதுப்பா. வா, பிரச்சனை வேணான்னு சொல்றல. வா சிவா, போய் லட்டு சிங் சார கூட்டிட்டு வரலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டீங்களா? சிவா, நான் இப்ப நல்லா இருக்கேன்.
டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நீங்க சீக்கிரமா இப்ப ஸ்கூலுக்கு வாங்க. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சிவா, இப்ப நான் உடனே வரேன். என்னாச்சு சிவா? அந்த பாம்பை பிடிச்சாங்களா இல்லையா? லட்டு சிங் அங்கிள் உள்ள போங்க. பிரின்சிபல் சார உள்ள புடிச்சு வச்சிருக்காங்க. அதோட கன்னும் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா உள்ள போன பாம்பு இருக்கு சிவா. உள்ள கன்னு வச்சுட்டு தான் நிக்கிறாங்க. பாம்பெல்லாம் இல்ல. என்ன பாம்பு இல்லையா? ஹே ஹே, நான் இப்பவே பயப்படாம உள்ள போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன் பாரு. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. வாங்க சார். வணக்கம். உங்களை உள்ள கூட்டிட்டு போறோம். பிரின்சிபல் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் நல்லதா இருக்கேன். இவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூலுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. லட்டு சிங் ஜி, நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? காட்ஸ், லட்டு சிங் சார பத்திரமா கூட்டிட்டு போய் என்ன வேலை செய்யறோன்றத இவர்கிட்ட காட்டுங்க. போங்க. வாங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன ஏப்பா அடிக்கிறீங்க சொல்லுங்க. லட்டு சிங் சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. வெரி ஸ்மார்ட். உங்கள மாதிரி புத்திசாலியான போலீஸ்காரங்க இருக்கிறத நினைச்சா பெருமையா இருக்கு. எந்திர சென்னையில என் காலி எலும்பெல்லாம் தூள் தூளா உடைச்சிட்டு இப்ப எழுந்து நிக்க சொல்ற நீ? ஒழுங்கா நில்ல. 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீ லெஃப்ட் ரைட்னு சொல்லிக்கிட்டே போ. அது மட்டும் இல்லாம நீ சிரிச்சுக்கிட்டே தான் போகணும், புரியுதா? இது பரவாயில்ல. நான் மார்ச் பண்ணிக்கிட்டே தான் போவேன், அதுவும் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன் பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? நானு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே நடக்கணும் சிவா. சிவா, 50 கிலோமீட்டர் இல்ல 50 மீட்டர்னு சொல்லிருப்பாங்க. அத நம்ம எப்பவோ தாண்டிட்டோம். ஓஹோ அப்படிங்கிற. தேங்க்யூ வெரி மச் சிவா. அவங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சாங்க சிவா. வலிக்குதுன்னு சொன்னாலும் விடல. இப்ப நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஹலோ அங்கிள். ஹேய், நீ எப்படி உள்ள வந்த? இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு வைங்க சார், நான் இப்ப வந்துடுறேன். கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு. கீழே கேவ் இருக்கு. நாம எல்லாரும் பணக்காரங்களாக போறோம். பணக்காரங்களா ஆயிட்டோம். நீங்க பணக்காரங்களாகல, இதெல்லாம் கவர்மெண்டோட சொத்து. இது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. அதோட இதுல ஸ்கூலுக்கும் பங்கு இருக்கு. இந்த சின்ன பையன் இங்கேயும் வந்துட்டானா? பையனு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இவனுக்கு இப்பவே பாடத்தை கத்து கொடுங்க, விடாதீங்க.
எப்ப நான் தான் சொல்றேனே, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், வேண்டாம் விட்டு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நாம இந்த பாம்பை காட்டுக்குள்ள விட்டுடலாம். ப்ளீஸ் வெல்கம் டு லாக்அப். லாக்அப் குள்ள 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன்னா டெய்லி பரேட் பண்ண வைக்கிறேன் பாரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே, ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே. எங்க சிரிச்சு காட்டு பார்க்கலாம். வா வா போலாம். அட இதெல்லாம் என்ன? எங்க கிராமத்துல அப்படியே பனி பொழியும் தெரியுமா? அட ஆதி, உன்னோட கிராமத்துல எப்ப பனி பொழிஞ்சது? உன்னோட கிராமத்துல ரெஃப்ரிஜிரேட்டர்ல மட்டும்தான் பனி பொழியும். அட இந்த சேவல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அட 2 சேவல் இருக்கு. இன்னைக்கு அதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நாங்கெல்லாம் எங்க கிராமத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? கோழிய பிடிச்சு அதை அடிச்சு அப்படியே சாப்பிட்டுருவோம். அப்படியா? எங்க இந்த சேவலை பிடிச்சு காட்டு பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயமா? இப்ப பாரு. சேவலை பார்த்தா பயந்து ஓடுறீங்க? கமாண்டோ போர்ஸ்ல எங்க எல்லாருக்கும் பாம்பை பிடிக்க கூட ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த சேவலை பிடிக்கிறதெல்லாம் நமக்கு அசால்ட்டான வேலை. இப்ப எப்படி சேவலை பிடிச்சு காட்டுறேங்கிறத பாருங்க. இந்த சேவல் ரொம்ப பயங்கரமான சேவலாகி இருக்கு. இது வேற எங்கேயோ கமாண்டோ போர்ஸ்ல ட்ரைனிங் எடுத்தது போல இருக்கு. என்ன பண்றது? வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு, விட்டு, எனக்கு வலிக்குது. வீடு வீடு வீடு. உங்களால ஒரு சேவலை பிடிக்க முடியல. அந்த சேவல் தான் உங்களை இவ்வளவு நேரம் துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஓ, அந்த 2 சேவலும் அங்க இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போல்ட்ரி ஃபார்ம் சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம வெளியில இருந்து பாத்துட்டு போயிடலாம். வாஷி வாங்க, ஏதாவது முட்டை கிடைக்குதான்னு பாப்போம். கிடைச்சதுன்னா அதை சாப்பிடுவோம். இது உண்மையான சேவல் இல்ல. சேவல் வேஷத்துல ஒரு உண்மையான மனுஷன் தான் என் கூட சண்டை போடுறான். இது மனுஷன் தாப்பா, சேவல் இல்ல. நீ எதுக்காக என்ன அடிக்கிற? முதல்ல இந்த சண்டையை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. இங்க ப்ரொடக்ஷன் பண்றது எங்களோட வேலை. எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இங்க வரவங்கள நான் அனுப்பி வச்சிருவேன். எங்களால என்ன ஆபத்து இருக்க போகுது? நாங்க சும்மா சுத்தி பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவங்கெல்லாம் யாரு?
நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்தீங்க? மரியாதையா போங்க. நாங்க இங்க கேம்பிங்காக தான் வந்தோம். போல்ட்ரி ஃபார்ம்னு தெரிஞ்சதும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இது ஒண்ணும் சுத்தி பாக்குற இடம் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இது தனியாருக்கு சொந்தமான இடம். யாருக்கும் உள்ள அனுமதி இல்ல. யோ இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு சட்டத்தை எடுத்து சொல்லுப்பா. சிவா, தனியாருக்கு சொந்தமான இடத்துல அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம உள்ள நுழைய கூடாது. நம்ம போலாம் வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லை. அவங்க எதுக்காக மிஷின் கன் வச்சிருந்தாங்க? நம்ம எல்லார்கிட்டயும் அவங்க எதையோ ஒண்ணு மறைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். லட்டு சிங் அங்கிள், அங்க பாருங்களேன். போல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து ட்ரக் இந்த நேரத்துக்கு எங்க வெளியில போகுது? அத நீங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட எந்த ட்ரக்க செக் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு அனுமதி இருக்கு. இப்ப பாரு இந்த லட்டு சிங்கோட பவர் என்னங்கறத. சிவா காப்பாத்து. நம்ம ஷார்ட்கட்ல ட்ரக்க புடிச்சிட்டோமா? அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. போலீஸ்கார முன்னாடி இருக்கான். எதுக்காக வண்டி நிறுத்தாத. நம்ம மாட்டவே கூடாது. நிறுத்த போறீங்களா இல்லையா? அடே ஆகா, என்ன எதுக்காகப்பா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. அட வண்டியை நிறுத்துங்கப்பா. அடக்கு என்ன விடுங்க சொல்றல்ல. உங்களதாப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க? ட்ரெஸ் கிளியற மாதிரி இருக்கு, நிறுத்துங்கப்பா. லட்டு சிங் அங்கிள், அந்த ட்ரக்க விட்டுருங்க. சிவா, நீ வந்துட்டியா? சிவா, என்ன எப்படியாவது காப்பாத்து. கவலைப்படாதீங்க லட்டு சிங் அங்கிள், இப்பவே நான் உங்களை காப்பாத்துறேன். மறுபடியும் பறக்க விட்டாங்களே. சின்ன பையா, வழிய விட்டு ஒதுங்கி நில்லு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனை அடிச்சு நம்ம யாருன்னு காட்டுங்க. நானும் இவங்களை சும்மா விட மாட்டேன். ஸ்டாப் ஸ்டாப். தம்பி நில்லு. மேல என்ன இருக்கு பாரு. என்ன இருக்கு? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லு. சொல்லு. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லு. அட, எதுக்குப்பா இப்ப இப்படி அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னதா வேணும்? நான் இப்ப இந்த ட்ரக்க செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணுங்க சார். யார் உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னது? முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. அப்புறம் ஏன் நீங்க வண்டியை நிறுத்தல? போலீஸ பார்த்ததும் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள யாராவது தனியா போலீஸ் வருவாங்கல்ல, அதனால கண்டிப்பா இது போலீஸா இருக்காது. திருடங்க தான் ஏதோ வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். அதனாலதான் நிக்கல. சாரி சார், தப்பு நடந்து போச்சு. இட்ஸ் ஓகே. வா சிவா, ட்ரக்க செக் பண்ணலாம். ஆல் ஆஃப் ஃபாலோ மீ. இதுல வெறும் முட்டை மட்டும் தான் இருக்கு. சார், நாங்க போலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். தாராளமா போங்க. பாவம், நாம அவங்கள சந்தேகப்பட்டுட்டோம். வாங்க நாம போய் தூங்கலாம். ரொம்ப தூக்கம் வருது. அட, என்ன சேவல் இவ்ளோ சத்தமா கூவுது? ஒருவேளை டென்ட்டுக்கு பக்கத்துல இருந்து கூவுதோ? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? சிவா, சிவா!
யார் வந்தது? ஓ மை காட், வந்துடுச்சு. நோ 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 நோ, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. நோ, நான் ஜாக்கிங்லாம் போக மாட்டேன். தூக்கத்துல இருக்கிறவனை கிளப்பி ஜாக்கிங் போக சொல்றீங்களே. இந்த சேவலுக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கல் பகை எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுது? நீங்க அதை தந்தூரி பண்ணி சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. அதனாலதான் அது உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. அட, மறைஞ்சு நின்னுட்டு யாரு பாக்குறது? யாராவது எங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? ரேவா, நேத்து நீ ட்ரக் பக்கத்துல வீடியோ எடுத்தல, அந்த வீடியோவை கொஞ்சம் காட்ட. இதோ காட்டுறேன் சிவா. ஓ யா, எஸ். இவன் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னு நம்மள கண்காணிச்சான். இவன் நம்மள இப்போ மறைஞ்சு நின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த வீடியோல கூட இருந்த ஒருத்தர்கிட்ட கஞ்சாடையில என்ன பத்தி ஏதோ சொன்னது. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தா ட்ரக்ல என்னமோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாம தான் அதை பார்க்காம விட்டுருக்கோம். பாஸ் வாங்க. என்ன திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க? இந்த ஆண்டா சிங்கோட முட்டையோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. அதனால அந்த பசங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நம்மளோட ட்ரக்கை செக் பண்ணிருக்காங்க. ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? ட்ரக்கை மட்டும் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா அதனோட மதிப்பு எவ்வளவு லட்சம் தெரியுமா? அவங்கள இங்க இருந்து துரத்துங்க. பாஸ், ஒரு போலீஸ்காரனும் அவங்க கூட இருக்கான். அண்டா சிங்கோட முட்டையோட ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாரும் இந்த இடத்துக்கு பக்கத்துல வரக்கூடாது. அதையும் மீறி இந்த இடத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்க உயிரோட இருக்க முடியாது, புரியுதா? நீங்க எல்லாரும் இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ஒழுங்கா உங்க ஊருக்கு போயிடுங்க. போக மாட்டோம். இந்த இடம் உங்களோடது கிடையாது. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் இருக்கிற வரைக்கும் இவங்க யாரையும் உங்களால வெளியில அனுப்ப முடியாது. நோ. எங்க கிட்ட கன் இருக்கு, உங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தோட இன்ஸ்பெக்டர் நாங்க தான். இங்க நாங்க வைக்கிறது தான் சட்டம். இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா லேசர் கன் மூலமா உங்களை எரிச்சிருவோம். சாமி, என்ன கொடுமை பாது. இங்க வந்தா நீ அடிக்கிற, அங்க போனா பாஸ் எங்களை அடிக்கிறாரு. பாஸ் உங்க எல்லாரையும் வெளில போ சொன்னாருப்பா. நீங்க என்னென்ன போக மாட்டேங்கிறீங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றது? போங்க, உங்க பாஸ் கிட்ட போய் நாங்கெல்லாம் இங்க இருந்து போயிட்டோன்னு சொல்லுங்க. போங்க. உண்மையிலேயே சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, போங்க போங்க. வாங்கப்பா. இந்த சேவலை பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை எங்க கிராமத்துல எங்க ஜமீன்தாரோட மோதிரத்தை கோழி முழுங்கிடுச்சுப்பா. அவரு டெய்லி அது போடுற முட்டையை எடுத்து உடைச்சு உடைச்சு பாப்பாரு. ஆனா எந்த முட்டைக்குள்ளயும் மோதிரமே இல்ல. அவரு யாரையும் அந்த கோழிய பார்க்கவே விட மாட்டாரு. You are intelligent. You are intelligent. ஆதி, நீ எங்களுக்கு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. ஒருவேளை அவங்க அந்த முட்டைக்குள்ள ஏதோ மறைச்சு வச்சு கொண்டு போறாங்க போல இருக்கு. அப்புறம் ரேவா, இன்னைக்கு நைட் நான் அங்க என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்க போறேன். ஆதி, you are a genius. நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா உங்களுக்கு தான் லேட்டா புரிஞ்சிருக்கு. இப்படி நாம தாங்கி தாங்கி நடந்து போனா நாம வாங்கி வீங்கினது பாஸுக்கு தெரிஞ்சிடும், அப்படிதானே? பாஸ், அவங்கள நல்லா அடிச்சு அடிச்சு நாங்க துரத்தி விட்டுட்டோம். வெரி குட், வெரி குட்.
ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அண்டே சிங்கோட முட்டையோட ரகசியத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற சீக்ரெட் எப்பவுமே சீக்ரெட்டா தான் இருக்கணும். ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியல. என்னாச்சு? பாஸ், நாங்க அந்த பையனுக்கு முன்னாடி போனோம்ல, அப்ப அந்த பையன் எங்களை பார்த்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணான். அப்படியா? ஆமா பாஸ், அவன் எங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், எங்களை பார்த்து திரும்பவும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணான். ஓ, அப்படியா? அப்படியா? பாஸ், அதுக்கப்புறம் நாங்க அவனை அடின்னு அடிச்சிட்டோம். பாஸ், எங்களுக்கு ஒரு 4 நாள் லீவு கிடைக்குமா? எதுக்கு? திரும்ப அடி வாங்குற நிலைமையில நான் இல்ல. என்ன என்னன்னா அவன் வந்துட்டான், ரொம்ப அடிப்பான், விரட்டி அடிப்பான். எங்களுக்கு லீவ் வேணாம். ஏய், யாரும் எங்கேயும் போக கூடாது. யார் அது? ஒழுங்கா முன்னாடி வா. இவங்க தங்க முட்டைய உண்மையான முட்டையா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. லட்டு சிங் அங்கிளை கூட்டிட்டு சீக்கிரமா இங்க வந்துருங்க. அதோட அவர்கிட்ட போலீஸ் போஸ்ட்க்கு இப்பவே போன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சிவா. ஏய், ஒழுங்கா முன்னாடி வா. யார் அது? யாரு அண்டா சிங்கோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது? ஏய், எதுக்காக இந்த இடத்துக்கு திரும்ப வர சின்ன பையா? போ, வீட்டுக்கு போய் விளையாடு. போ சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அவனை அடிங்க. ஃபைட் பண்ணு. சபாஷ். இங்க என்ன நடக்குது? நீங்க அடி வாங்கறதுக்காக தான் நான் சம்பளம் கொடுக்கறேனா? அவனை அடிங்க, நல்லா அடிங்க. என்ன எந்திரிச்ச? அவ பார்த்தானா நம்ம பொளந்துருவா. படுத்துடு. வேண்டாம், அதுல அடிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. எந்திரிச்சு சண்டை போடுங்க. உங்களால முடியும், சண்டை போடுங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே வாங்கி வீங்கி டயர்ட் ஆயிட்டாங்க. எதுக்கு மேல அவங்கள்ட்ட அடி வாங்க சக்தி இல்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தங்கத்தை உண்மையான முட்டையில மறைச்சு எடுத்துட்டு போறியா? உனக்குள்ள இவ்வளவு ஐடியா இருக்கா? ஐடியா நல்லா இருக்குல்ல? உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்ல ஐடியா. எக்ஸலண்ட். தேங்க் யூ. வெல்கம். யூ கேன் அரெஸ்ட் மீ நவ. உங்க எல்லாரையும் சேவல கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்க போறோம். இன்னைக்கு நாம பார்ட்டி பண்ணலாம். அடிஷனலா தந்தூரி சிக்கனும் இருக்கும். நான் சைவத்துக்கு மாறிட்டேன். வேண்டாம், கொத்து புரோட்டா போட்டுறாதீங்க. நான் சைவத்துக்கு மாறிட்டேன். விட்டுருங்க. நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்கப்பா. இந்த லட்டு சிங்கோட செக்கிங்ல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஹலோ பிரதர், உங்க டிரைவிங் லைசன்ஸ கொஞ்சம் காட்டுங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லனா நீங்க ஜெயிலுக்கு டூர் வர மாதிரி இருக்கும். இங்க செக்கிங் நடக்குதா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க.
அடடடடடா நிறுத்து வண்டியை நிறுத்து ஏய் ஏய் ஒன்னதான் நிறுத்து எல்லாரும் ஓடி அவனை பிடிக்க போங்க சிவா ரேவா அந்த இடத்துக்கு இப்பவே வந்துரு சரியா? நான் என்னோட ஜிபிஆர்எஸ் ஆன்ல தான் வச்சிருக்கேன். நீ அதை ஃபாலோ பண்ணி வந்துரு. ஓகே சிவா, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப சிவாக்கு உதவி பண்ண போறோம். ஓகே ரேவா, லெட்ஸ் கோ. சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு வந்தேன். லட்டு சிங் இன்னைக்கு என்ன புடிச்சிடலான்னு ஃபுல் பிளானோட வந்திருந்தான். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நீங்க இன்னும் தப்பிக்கல அங்கிள். இப்பதான் இந்த விளையாட்டே ஆரம்பமா இருக்கு. அட, நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாரு சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, நீங்களாம் இங்க எப்படி வந்தீங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எங்க சிவாவோட ரோபோட் பீ பண்ண வேலை. அத வச்சு எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரோபோட்டிக் பீ. இதுவரைக்கும் யாராலையும் இந்த இன்வென்டரை கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்டர் இன்வென்டர், இனிமே நீ எந்த இன்வென்டர் பண்ணனும்னாலும் லாக்அப்ல வந்து பண்ணு. அப்படியே இன்வெஸ்டிகேஷனையும் நாங்க லாக்அப் குள்ளே முடிச்சிடுவோம். என்ன ஒரு சின்ன பையன், அதுவும் ஒரு ரோபோட்டிக் பீய வச்சு புடிச்சிட்டானே. அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அந்த ஈ என்ன பண்ணும் நான் காட்டுறேன். லட்டு சிங், நீ ஈயால சட்னி ஆக போற பாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு. எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நல்ல மனுஷனா தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் அம்மா அப்பா சொன்னதை கேட்கவே இல்ல. இன்னைக்கு நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், எனக்காக ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட அப்பா அம்மாவோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நான் உங்க போட்டோவை எடுத்துட்டு வர சொல்றேன். உன்னோட வேதனை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. கான்ஸ்டபிளே, போ இந்த ஆளோட வீட்டுக்கு போய் இவங்க அம்மா அப்பா போட்டோவை எடுத்துக்கிட்டு வா. போ, உடனே போ. தேங்க் யூ சோ மச் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. சார், கொண்டு வந்துட்டேன் சார். கொண்டு வந்துட்டேன். நாங்க புடிங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு நேரம் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்க. அப்பா அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அட, பாஸ் போன் பண்றாரு. ஹலோ பாஸ். என்னோட புது பிளான கேளுங்க. ஓகே பாஸ். என்னோட ரோபோட்டிக் ஈய உருவாக்கிட்டேன். அதோட வேலையையும் ஆரம்பிச்சுட்டேன். லட்டு சிங் சார், போட்டோல மன்னிப்பு கேட்டது பத்தல. நான் அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன். ஓகே சரி, அவங்கள நான் விசாரிச்சதா சொல்லு. என்ன? அட, நீ எப்படி நீ வெளியில வந்த? பாய்.
கான்ஸ்டபிள் அவனை புடி. அவன் தப்பிக்க கூடாது. உடனே சிவா கூப்பிடுறேன். சிவா அடிபட்டுருச்சே. நீ என்ன பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, சாரி பாஸ். ஏய் சின்ன பையா, நீ திரும்ப வந்துட்டியா? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளமே நீங்க தான் அங்கிள். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, பையனை மட்டும் சொல்லாதீங்க. சின்ன பையன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த சின்ன பையனை புடிச்சு அடிங்க போங்க. சிவா, நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். கண்ணு 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 கூசுது, கண்ணு கூசுது சொன்னா கேளு. இன்ஸ்பெக்டர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். வாங்க, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாங்க வாங்க. லட்டுசிங் அங்கிள் எழுந்துருங்க. லட்டுசிங் அங்கிள் எழுந்துருங்க. இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இருந்தாலும் ஏன் எனக்கு கண்ணு தெரியல? காம் டவுன் லட்டுசிங் அங்கிள், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்தாங்க தாத்தா. அடைகின்ற தொல்லை கொடுக்குற எங்க இருந்துப்பா வந்துச்சு? ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்குது. பீம் சிங், அந்த கொசு அடிக்கிற பேட்டை எடுத்துட்டு வாங்க. வாங்க. எங்க போற? யாரு? அடடா லட்டு சிங்க, என்ன ஆச்சு உங்க கண்ணுக்கு? என்ன ஆச்சு? அதான் தாத்தா, ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டை பார்த்ததால இப்ப என்னால கண்ணவே திறக்க முடியல தாத்தா. அதனாலதான் இப்ப நான் என் கண்ணை கட்டி வச்சிருக்கேன். ஓ லட்டு சிங் சார், அசையாதீங்க அசையாதீங்க. பசங்களா, ஈ எப்படி இருக்க பாத்தீங்கல்ல? பாருங்க என் ஈயோட டேலண்ட். வேண்டாம், அடிக்காத, வலிக்குது. கண்ணை கட்டி இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? இந்த போல பொழக்கிற, வேண்டாம் விட்டுரு. உன்னை ஈ அடிக்க சொன்னா நீ எண்ணெய போட்டு பொழக்கிறியேப்பா.
சிவா, இன்னைக்கு பழங்காலத்து சிலைகளோட எக்ஸிபிஷன் இருக்கு. நாமளும் அங்க போகணும் சிவா. டைம் ஆச்சு, சீக்கிரமா வா போலாம். சூப்பர் ஐடியா, நாம எல்லாரும் போலாம். சிவா, நேத்து ஏதோ ஒரு ஈ வந்து உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னு சொன்னியப்பா. அந்த தொல்லை பண்ற ஈ எங்க இருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. அது ஏன் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அந்த ஈயால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது அசையாதப்பா, அசையாத. ஈ அடிச்சேன்பா. இது ஒருவேளை அந்த ஈயா கூட இருக்கலாம்ல. ஆனா அந்த ஈ இங்க எப்படி வரும் சிவா? ஒருவேளை அந்த ஈ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சோ என்னமோ. யுடி, இது உன்னோட டேன்பா, அசையாம நில்லு. லட்டு சிங் சார், இப்ப அந்த ஈ உங்க மூக்குல தான் உட்கார்ந்திருக்கு. போதும், நான் வாங்கிட்டேன். எவ்வளவோ வாங்கி வீங்கியாச்சு, நான் போறேன். ஈ அடிக்கிறேன்னு என்ன போட்டு பொழக்காதீங்க. இங்க இருக்கிற ஆன்டி ஸ்டாச்சுவை விட இத வாங்க வந்தவங்க தான் நிறைய பேரு இங்க இருக்காங்க. அதனால குலுக்கல் முறையில தான் ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம். இந்த குலுக்கல்ல யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு தான் ஸ்டாச்சுவை நாங்க விற்போம். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுக்கும் ஒரே பிரைஸ தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த லாட்டரிய சிவா தான் எடுக்க போறான். ஏய், இந்த தொல்லை பண்ற ஈ இங்கேயும் வந்துருச்சா? சிவா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த தொல்லையை கொடுக்கிற ஈய நான் பாத்துக்கிறேன். அப்படியே நிலை. ஆகா, தெரியாம ஸ்டாச்சு மேல கை பட்டுருச்சு. எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு விழுது. யாராவது சீக்கிரம் வந்து உடனே இந்த ஸ்டாச்சுவை பிடிங்க. விழுந்ததுன்னா போயிடுமே. இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இந்த ஈய மூக்குல வந்து உட்கார்ந்துருச்சு. அச்சோ அச்சோ அச்சோ, இத கீழே விட்டுட்டேன். அடடா, இந்த ஸ்டாச்சு உள்ளது யாராவது பிடிங்க. என்னையே லாக்அப் குள்ள போடுறீங்க? உங்க யாரையும் நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க இப்ப பெரிய லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் எல்லாம் யாரால ஏற்பட்டுச்சோ அவங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அது ஒரு சாதாரண ஈயே கிடையாது. அது காலையில இருந்தே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈயை என்ன பண்றது? எங்க ஊர்ல எப்பெல்லாம் ஈயோட தொல்லை அதிகமாகுதோ அப்பெல்லாம் வெள்ளத்தை வச்சு எல்லா ஈக்களையும் பிடிச்சிடுவோம். ஈ வந்து மேல உட்காருமா, அப்படியே ஓட்டிக்கும். அடிங்க பாதி, உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா இல்லையா? அட இருப்பா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. அடடா ஆதி, நீ ஈய பிடிக்க ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. நீ நிஜமா கிரேட். ஆமா ஆதி, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்க. ஆனா வெறும் வெள்ளத்தை வச்சு இந்த ஈய எப்படி பிடிக்கிறது? இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஈயச்சு சிவா. அது உண்மையான ஈயே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அது கண்டிப்பா மெட்டல் ஈயா தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ரோபோட் பீயும் இருக்கும். அதனால நம்ம மேக்னெட்டை வச்சு அதை கண்டிப்பா பிடிச்சிடலாம். எஸ், குட் ஐடியா. பாத்தீங்களா நான் கொடுத்தது எவ்வளவு பெரிய ஐடியான்னு? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி தெரிஞ்சுக்கோ. நான் அதை வெளியே மட்டும் காட்டிக்க மாட்டேன்.
இப்போ இத என்ன பண்றேன்னு பாரு. சிவா, ஹேண்ட்பேர் ஆட்டிராத. இத நான் அப்படியே நசுக்கிடுறேன். தப்பிச்சிருச்சு. என்ன சிவா, இந்த ஈ தப்பிச்சு போச்சு? நான் தான் அதை இப்ப தப்பிக்க விட்டனே. என்னோட ரோபோட் பி அதை இப்ப ஃபாலோ பண்ணும். அந்த ஈயோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்மள யாரு தொல்லை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஈல ஆன்டி மேக்னெட்டிக் டிவைஸ் வைக்கணும். சிவா இத மேக்னெட்டிக் வச்சு பிடிக்கணும்னு நினைச்சாலும் அவன் பிடிக்க கூடாது. சோ இப்பவே நான் இதுல மேக்னெட்டிக் டிவைஸ் வச்சிடுறேன். அதுக்கெல்லாம் தேவையே இல்ல அங்கிள். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈ தேவையே படாது. ஏன்னா நானே இங்க வந்துட்டேன்ல. சின்ன பையா, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அங்கிள், பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு. என்ன பாஸ் நீங்க இவனை ஏன் சின்ன பையன் சொன்னீங்க? இப்போ உங்களை புரட்டி எடுக்க போறான் பாருங்க. பயந்தாங்கோலிங்களா, அவனை அடிங்க. அவனை விடக்கூடாது. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். போதும். இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். லட்டு சிங் சார், என்ன ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு நிறைய ஈ இருக்கிற ஜெயிலுக்கா பார்த்து கூட்டிட்டு போய் விடுறேன் பாரு. ஜாலியா ஈயோட பேசிக்கிட்டு என்ன கைத்தட்டி ஜாலியா இருக்க போல இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.